ஹலோ buddies எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயருங்க. ஸோ எப்பயுமே நம்ம வீட்டில் நியூ இயருக்கு நாங்களே வந்து ஹோம்மேட் கேக் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த தடவை நாங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பண்ணது தான் ஓரியோ கேக். ஸோ ஓரியோ கேக் எனக்குமே பிடிக்கும், ஏன்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அதெல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பிஸ்கட்டை பிரித்து உடச்சி போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் எல்லாமே நீங்கள் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் நல்லா நொறுக்கி போட்டிங்க, மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நொறுக்கி நொறுக்கி போட்டிங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு அரைக்கும் போது நல்லா ஃப்ளேவராக வரும், சாக்லேட்டாக வரும். ஸோ அதனால தான் நான் எல்லா பீஸையும் இப்போ வந்து உடச்சி நொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அதில் ஈனோ மிக்ஸ் பண்ணால். ஸோ எதுக்காக ஈனோ அப்படின்னு கேட்கும்போது கேக் உங்களுக்கு நல்லா புஃப்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதில் நாட்டு சர்க்கரையும் பாலும் கறந்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வரும் அப்படின்னு சொல்லி மிக்சியில் போட எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா சாக்லேட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குண்டாவில் இந்த மாதிரி நெய்யை மிக்ஸ் பண்ணி அதில் ஏதாவது மாவு இருந்துச்சுன்னா போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை வச்சு அதில் வந்து ஸ்டாண்டை வச்சாச்சு. அந்த பாத்திரத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த அரைச்ச அந்த சாக்லேட் எல்லாத்தையும் போட்டு அடித்து அதை குக்கரில் வச்சு ஜஸ்ட்டு மூடி, விசில்லாம் எதுவும் வேணாம், ஜஸ்ட் அப்படியே வித்து எடுத்திங்கனாவே உங்களுக்கு கேக் கிடச்சிரும். ஸோ கிடச்ச அந்த கேக்கை வந்து எடுத்து எல்லோரும் பீஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ இயர் கேக் நாங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாஸ் எல்லாருக்கும் ஹாப்பி, கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன கேக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன்